வணக்கம் 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 வணக்கம். இதான் லாஸ்ட் அட்டம். இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ திருப்பி எடுக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து இன்ஜினியரிங் செகண்ட் இயரில் நம்ம வந்து செகண்ட் இயர் மேக்ஸ், அந்த மேக்ஸ் பேர் கேட்டிங்கன்னா மேக்ஸ் பேர் தெரியாது எனக்கு. லீனியர்னு ஏதோ ஆரம்பிக்கும், அந்த மேக்ஸ் தான் இது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க கொஷின் பேங்க்கில் இருக்க 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். மொத்தம் 17 2 மார்க் இருக்குது. சிம்பிளாக ஒரு 2 மார்க்கும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஒரு வாட்டி பாருங்கள், புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதணும்னு திருப்பி எழுதி பார்க்கணும் ஒரு அவசியம் கிடையாது. வீடியோ ஒரு வாட்டி பார்த்தாலே புரிஞ்சிடும். 20 நிமிஷம் தான் வீடியோ, ஓகேவா? டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு கொஷின் 1 நிமிஷம் தான். ஷார்ட்டாக சொல்கிறேன், கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோங்க. மொதல் கொஸ்டின் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, டெஃபினேஷன் முதல்ல படிக்கிறேன், கேளுங்க. A random experiment is an experiment whose outcome cannot be predicted in advance. இது என்ன அப்படின்னா, ஒரு காயினை டாஸ் பண்றீங்க, ஓகேவா? டாஸ் பண்ணும்போது ஹெட்டா டெய்லான்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஹெட்டும் விழலாம், டெய்லும் விழலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொல்றேன்ல, இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவ்வளோ அழகா காட்டுற பாருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆக்சியோம்ஸ். ஆக்சியோம்ஸ்னா என்ன அப்படின்னா, a set of rules without proof. அப்படின்னா இப்போ கிரிக்கெட் ஆடும் போது பால் போய் ஸ்டெம்பில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவுட்டுன்னு சொல்றீங்க, கரெக்டா? எல்லாரும் அவுட்டுன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இந்த மாதிரி ஸ்டெம்பில் படுறது இந்த ஒரு ரூலுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ரூல், அவ்வளவுதான். அந்த கேம்ல வந்து ஒரு ரூல். அதை வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணி நம்ம போறோம், பாத்தீங்களா? அதே மாதிரி ஆக்சியோம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டினா, ப்ராபபிலிட்டியில இருக்க சில ரூல்ஸ், அந்த ரூல்ஸுக்கு ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ஆனா அதை வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா 3 தான். அது நெகட்டிவா இருக்காது. நெகட்டிவா இருக்காதுன்னா எப்படி? கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ ஸோ பாசிட்டிவ்னா 0க்கு மேல, 0க்கு மேல. ஸோ அதுதான் P of A greater than equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு சாம்பிள் ஸ்பேஸோட மொத்த ப்ராபபிலிட்டிங்கிறது 1. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் தான். நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.2 0.3 அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 வரணும், இல்லை 1 கீழே வரணும், வந்துதான் அது கரெக்ட். ஸோ ஓகேவா? ஸோ இங்க ஹோலா பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் 1 தான். அடுத்து வந்து அடிஷன் ஆக்சியோம்னா என்னன்னா, இப்போ 2 ஈவெண்ட் நடக்குது. அந்த 2 ஈவெண்ட்டை வந்து உங்களால சேர்ந்து வைக்க முடியல அப்படின்னா 2 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 2 டைஸை நான் உருட்டுறேன். ஒரு டைஸை வந்து 5 வருது, இன்னொரு டைஸ்ல 10 வருது. இப்போ நான் பாம்பு தான் விளையாடும் போது எனக்கு மூவ் பண்றதுக்கு 2 டைஸ் சேர்த்து தானே நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ்ல 5, செகண்ட் டைஸ்ல 10 வச்சுக்கோங்களேன். ஸோ 2 டைஸ் சேர்த்தீங்க அப்படின்னா 15, கரெக்டா? ஸோ அது 2 தனித்தனி ஈவெண்ட்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதான் அடிஷன் ஆக்சியோம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அடுத்து 3வது, இஃப் ஏ அண்ட் பி ஆர் நாட் டிஸ்ஜாயிண்ட். நாட் டிஸ்ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா தனித்தனியா இருக்குது. நாட் அப்படின்னா தனித்தனியா இல்லாதது, சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி, அந்த சேர்ந்து இருக்கிறது தான். யூனியன்கிறது என்னது? சேர்ந்து இருக்கிறது, கரெக்டா? ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட ஃபார்முலா கேட்குறாங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த தியரம் பேர் வந்து அடிஷன் ப்ராபபிலிட்டி. சும்மா கீழே சைட்ல எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். ஒன்னு கேள்வி இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை கீழே அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் அப்பியர்ஸ் இன் அ சிங்கிள் த்ரோ ஆஃப் அ ஃபேர் காயின். ஒரு காயினை இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காயினை வந்து நான் டாஸ் பண்றேன். டாஸ் பண்ணும்போது ஹெட் விழுறதுக்காக ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஒரு காயின் டாஸ் பண்ண அப்படின்னா ஹெட் விழுகும் இல்லை டெய்ல் விழுகும், அது நம்மளுக்கே தெரியும். ஸோ ஹெட் விழுகும் அப்படிங்கிறதுக்காக ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 50-50. நம்மளுக்கே தெரியும்ல, ஒன்று ஹெட்டும் விழலாம், டெய்லும் விழலாம். ஸோ ஹெட் 50% வாய்ப்பு இருக்கு, டெய்லுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. ஸோ 50 எப்படி சொல்லுவோம்? 1/2ன்னு சொல்லுவோம். மேலே 1ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி, அதாவது ஹெட் மட்டும். கீழே 2ங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதான் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெருசா. நீங்க வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சு நீங்க எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சிம்பிள் இதான். ஸோ மேலே வந்து என் ஆஃப் ஏங்கிறது வந்து வெறும் ஹெட் மட்டும் வெல்றது, கீழே என் ஆஃப் எஸ்ங்கிறது டோட்டல். ஸோ 1/2, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அஞ்சாவது கொஸ்டினும் அதே மாதிரி தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க 0.4, பி ஆஃப் பி வந்து 0.7, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0.3. ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் ஏ நார் பி அக்கஸ். இந்த நெய்தர் ஏ நார் பில தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இதுக்கு என்ன மீன்? நெய்தர் ஏ நார் பி அக்கஸ். நெய்தர் நார், எய்தர் ஆர்ன்னு இருக்கும், ஓகேவா? எய்தர் ஆர்னா பாசிட்டிவ், நெய்தர் நார்னா நெகட்டிவ். அதாவது நெய்தர் நார்னா ஏவும் நடக்கல,
பியும் நடக்கல, அதாவது ஏவும் விழல பியும் விழல அப்படின்னா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஏ பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏவும் நடக்கல பியும் நடக்கல, அதோட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ரெண்டும் நடந்தா என்ன ப்ராபபிலிட்டி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ ஒருவேளை ஏவும் நடக்குது பியும் நடக்குது, ஒரு ப்ராபபிலிட்டி வரும். கரெக்டா? அதையும் டோட்டலையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நடக்காத ப்ராபபிலிட்டி கிடைச்சிரும்ல. கரெக்ட் தானே? ஸோ ரெண்டும் நடந்ததுன்னா என்ன ப்ராபபிலிட்டினா ஏ யூனியன் பி. கரெக்டா? இப்போ ஏ யூனியன் பினா ரெண்டும் நடக்குது அப்படிங்கிறது அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா வந்து நம்ம போன சம்லேயே பார்த்துருப்போம். என்னன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் நான் என்ன சொன்னேன், அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ இதுல என்ன அப்படின்னா இருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 0.8 வந்திருக்கு. ஸோ இது வந்து ரெண்டு ஈவெண்ட், அதாவது ஏவும் பியும் நடந்துச்சு அப்படின்னா வர ப்ராபபிலிட்டி 0.8. ஸோ இதை வந்து ஒன்னுலேருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா நடக்காத ப்ராபபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் 0.2. அவ்வளோதான், சிம்பிளா. இது ஸ்கிரீன்ஷாட் வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. 6வது கொஸ்டின் வந்து பேஸ் தியரம். பேஸ் தியரம்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் படிக்காதீங்க, நீங்க லாஸ்ட் மினிட்ல பார்க்குற வீடியோ தான் இது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ வந்து பி ஆஃப் இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. பி ஆஃப் இருக்கா? ஸோ பி ஆஃப் ஏ ஐபி, ஐங்கிறது ஒரு ஈவெண்ட், ஜேங்கிறது ஒரு ஈவெண்ட். ஸோ பி ஆஃப் ஏ பார் பி, அந்த பாருங்கிறது அக்கர்ஸ்ன்னு அர்த்தம், அதெல்லாம் விட்டுருங்க. பி ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு மேலே பி ஆஃப் ஏ பி ஆஃப் பிஏ, கீழே அதே தான் வரும், பி ஆஃப் ஏ பி ஆஃப் பிஏ தான் வரும். ஆனால் என்ன, மேலே வந்து கீழே வந்து அந்த சஃபிக்ஸில் வந்து ஐ வரும், கீழே வந்து ஜே வரும். அவ்வளோதான். ஒரு சம்மேஷனை வேணா ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஃபார்முலா ரைட்டாக மேப் பண்ணிக்கோங்க, பக்கா. அடுத்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா பைனா என்ன, ரெண்டு. ஸோ ரெண்டு அவுட்கம் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் கீழே எக்ஸ் பிராக்கெட் வெளியே பி பவர் எக்ஸ் கியூ பவர் என். இதில் வந்து அவ்வளோதான், சிம்பிள். அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து 8th கொஸ்டின், இதுவும் ஈஸி தான், பார்க்க தான் பெருசாக இருக்கும். அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் கொடுத்துருக்காங்க. மீனுங்கிறது வந்து 20, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4. ஸோ இப்போ வந்து மீனுங்கிறோட ஃபார்முலா என்ன, மீன்னா என்னன்னா என்பி. என்பிங்கிறது ஒரு பேராமீட்டர்ஸ். இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த என்பி கியூ, இந்த மூணோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மூணோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்பிங்கிறது மீன். கரெக்டா? ஸோ என்பியோட வேல்யூ 20 கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பி கியூ. ஸோ என்பிக்யூ ஸ்கொயர் ரூட் தான் 4ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கரெக்டா? ஸோ அப்போ என்பிக்யூட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த என்பிக்யூ மேலே இருக்க ஸ்கொயர் ரூட்டை ரைட்டை கொண்டு போனீங்கன்னா ஸ்கொயராக மாறிடும். ஸோ 4 ஸ்கொயர் 16. இப்போ பார்த்தீங்கன்னா என்பிக்யூட வேல்யூ 16 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டா? இப்போ என்பியோட வேல்யூ தெரியும்ல 20ன்னு, அந்த என்பிக்யூல இருக்க என்பிக்கு பதிலாக 20 போடுங்க. இங்கே இருக்கா 20 போடுங்க, அப்புறம் இந்த 20 ரைட்ல வரும், 16 கீழே வரும். ஸோ 16 டிவைடட் பை 20 வந்து 0.8. இப்போ கியூங்கிறது 0.8னா பிங்கிறது வந்து டோட்டல் 1லேருந்து இந்த கியூ மைனஸ் பண்ணிங்கன்னா பி வந்துடும். ஸோ 1 மைனஸ் கியூ வந்து பி. இப்போ கியூவும் கிடச்சிச்சு பியும் கிடச்சிச்சு. இப்போ என்பி இருக்கா, அந்த என்பியில் வந்து பிக்கு பதிலாக நீங்கள் அந்த வேல்யூவை போட்டிங்கன்னா என்னும் கிடச்சிடும். அது சிம்பிள் தான், ஒரு வாட்டி நல்லா உத்து பாருங்க, உங்களுக்கு புரியும். புரியலாம், நான் பேசுனது திருப்பி கேளுங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு ரேண்டம், இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கலாம். அதாவது அது ரேராக நடக்கிறது, நடந்திருக்கும். ஒரு நாள் ஆக்சிடென்ட் இல்லாமலேயும் போகும், ஆக்சிடென்ட் நிறையாவும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரேரான இன்சிடென்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். அது ஃபார்முலா ஒன்றும் இல்லை, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஒரு வாட்டி நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன கேட்குறாங்க, 10th கொஸ்டின் என்னன்னா the sum of two independent Poisson variables is a Poisson variable. அதாவது ரெண்டு ஆப்பில் நீங்கள்
மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் தானே வரும், பின்ன மேங்கோ ஜூஸாக வரும். அதே மாதிரி தான் ரெண்டு பாய்சான் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பாய்சான் வேரியபிளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சும்மா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்காக எழுதுங்க. எக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு பாய்சான் லாம்டா 1, ஒய் அதே மாதிரி தான் பாய்சான் லாம்டா 2. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்னா பாய்சான் லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 அவ்வளோதான். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிருங்க, சிம்பிள். இப்போ அடுத்து வந்து எக்ஸ் இஸ் அ பாய்சான் வேரியபிள் சச் தட் ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2p ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 plus p of x is equal to 2 which is equal to 2p of x is equal to 1. புரியுதா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா e of x கண்டுபிடிக்கணும். ஸோ e of x கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது போன கொஸ்டின்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். p of x is equal to x வந்து e பவர் மைனஸ் லாம்டா பவர் x பை லாம்டா ஃபேக்டோரியல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு மேலே கொஸ்டின்ல, p ஆஃப் x is equal to 0 இருக்கு. ஸோ சின்ன எக்ஸுக்கு பதிலாக இந்த 0வை போடுங்க. போட்டிங்க அப்படின்னா 0 பவர் எனிதிங் வந்து லாம்டா பவர் 0 வந்து 1, கீழேயும் 0 ஃபேக்டோரியல் 1 தான். ஸோ அப்படியே விட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்படி வரும். அதே மாதிரி இப்போ செகண்ட் வந்து மேலே என்ன இருக்கு, x is equal to 2 இருக்கு. சின்ன எக்ஸுக்கு பதிலாக 2வை போடுங்க, செகண்ட் டேர்ம் வந்துடும், which is equal to 2p ஆஃப் x is equal to 1. அந்த 2pக்கு 2 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2வை வெளியே போட்டுட்டு p ஆஃப் x is equal to 1க்கு மட்டும் பாய்சான போடுங்க. இப்போ x is equal to 1 அப்படின்னா அந்த சின்ன எக்ஸுக்கு கேட்டதுக்கு பதிலாக 1 போடணும். போட்டு ஒரு ஆன்சர் வருமா. இப்போ லெஃப்ட்ல பாருங்க, இ பவர் மைனஸ் லாம்டா, ரைட்ல இ பவர் மைனஸ் லாம்டா காமனா இருக்கு. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது கீழே இருக்க எல்சிஎம் எடுத்து அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை சால்வ் பண்ணீங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் 2ன்னு வரும். ஸோ இ பவர் இஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லாம்டா தான். ஸோ இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இது வந்து ஃபார்முலா மாதிரி, ஓகேவா. ஸோ லாம்டா வேல்யூ என்ன 2, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இஃப் எக்ஸ் இஸ் அ பாய்சான் வேரியபிள் சச் தட் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, இ ஆஃப் எக்ஸுங்கிறது லாம்டா நம்மளுக்கே தெரியும், கரெக்டா. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர், அவ்வளோதான். புரியுதா? இதை பிரித்து எழுதியிருக்காங்க, லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர் தான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன, 6, அதான் தெரியுமே, கரெக்டா. 6 கொடுத்துருக்காங்களே, ஸோ 6 போட்டுரு. ஸோ லாம்டா பிளஸ் லாம்டா ஸ்கொயர் இஸ் 6 அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா மாத்து, சரியா. லெஃப்ட்ல கொண்டு வந்து அதை சால்வ் பண்ணீங்கன்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது. ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்ன வருது, 2 வருது, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இதான் ஃபார்முலா. லைட்டா மேல லைன் எழுதுங்க, ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஃபாலோஸ் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் ஃபாலோஸ் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா p ஆஃப் x is equal to x q பவர் x மைனஸ் 1 அப்புறம் இன்டூ p. அந்த x மைனஸ் 1ங்கிறது ஸ்மால் எக்ஸ், புரிஞ்சுதா. இப்போ பார்த்த ஃபார்முலா வச்சு நம்ம சம் போட போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, x is a geometric variable taking values 1 to infinity. Find p of x is odd. p of x is odd அப்படின்னா x is equal to odd numbers நம்ம போடணும். ஸோ இங்கே பாருங்க, p of x is equal to odd அப்படின்னா p of x is equal to 1 odd number plus p of x is equal to 2 வராது, ஏன்னா 2 வந்து ஈவன் நம்பர், கரெக்டா. ஸோ வந்து x is equal to 3ன்னு போடுறோம். ஸோ அடுத்து வந்து x is equal to 5ன்னு போடுறோம். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நான் ஒரு 3 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபார்முலா என்ன சொன்னேன், q பவர் x மைனஸ் 1 இன்டூ p தானே ஜாமெட்ரிக்கோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா q பவர் x மைனஸ் 1, 1 மைனஸ் 1 0. ஸோ q பவர் 1ங்கிறது எம்டி ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு p மட்டும் தான் வரும். ஸோ செகண்ட் டேர்ம்லேருந்து 3ன்னு வச்சுக்கோங்களேன், 1 கம்மியாக வரும், பவரில் 2, அவ்வளோதான். ஸோ q ஸ்கொயர் p, அடுத்து 5 இருக்கு. ஸோ 5 இருந்தால் என்ன ஆகும், 1 கம்மியாக வரும். ஸோ q பவர் 4p, அவ்வளோதான். இதுலேருந்து நான் p காமனாக எடுத்தேன் அப்படின்னா 1 + q ஸ்கொயர் + q4 போய்கிட்டே இருக்கும், புரியுதா. ஸோ அடுத்து இருக்கிறதுலாம் விட்டுருங்க, ஓகேவா. இதுக்கப்புறம் டேரக்டா என்ன எழுதுறீங்க, ஆன்சர் தான் என்ன எழுதுறீங்க, ஓகேவா. 1/1 + q, 1/1 + q அல்லது 1/2 - p, இது ரெண்டு தான் ஆன்சர். இடையில இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, 2 மார்க் தான், ரொம்ப எழுதணும் அவசியம் கிடையாது. மேல இருக்க 3 ஸ்டெப் எழுதிட்டு லாஸ்ட்ல இருக்க 2 எழுதுங்க, அவ்வளவுதான். இப்போ அடுத்து 5வது, இஃப் த ப்ராபபிலிட்டி தட் a target is destroyed on any shot is 0.5. ஒரே அடியில ஒரு டார்கெட் நான் அடிச்சு அதை காலி பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி 0.5, ஓகேவா.
நம்ம என்ன பண்ணோம், நான் 6 அட்டெம்ப்ட் அடிச்சோம், அது அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன? ஒருவேளை 6 அட்டெம்ப்ட் அடிக்கிறேன், ஓகேவா? 6 அட்டெம்ப்ட் அடிச்சோம், அது விழல அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க, புரியுதா? ஸோ அதாவது நான் 1 ஷாட்ல அடிக்கிறேன் இல்லை 0.5, அதை வந்து பீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பி சிக்கல் 0.5. அப்போ கியூ என்னது உங்களுக்கே தெரியும், கியூ என்னது 1 மைனஸ் பி. ஸோ 1 மைனஸ் 0.5 0.5 தான். ஸோ நம்ம என்ன முடியும், 6வது அட்டெம்ப்ட். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஜாமெட்ரிக்ல ஃபார்முலா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னா பவரில் ஒன்று கம்மியாக கியூ பின்னு போட்டு எழுதுறோம். ஸோ கியூ பவர் 5 இன்டூ பி, அவ்வளோதான். கியூ வேல்யூ என்ன 0.5. ஸோ 0.5 பவர் 5, பிங்கிறது 0.5, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நீங்கள் போட்டு என்ன பண்ணுவீங்க, நார்மல் கேல்சி இருக்குல்ல, கேல்சி எடுத்துட்டு போய் போட்டு ஆன்சர் போட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் டெசிமல்லே போடலாம், அதாவது டிவிஷன்லேயும் போடலாம், அவங்க இஷ்டம் தான். இப்போ அடுத்து வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனால ஃபார்முலா பி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ், அவ்வளோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா, தி கண்டினியூஸ் வேரியபிள் இஸ் நார்மல் only if it follows f of x is equal to 1 divided by அந்த அது வந்து லாம்டா இல்லை, அது வந்து ரோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ரோ ரூட் ஆஃப் 2π அப்புறம் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ ஸ்கொயர் பை 2 லாம்டா. இது வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும், நீங்கள் ஒரு 5 வாட்டி எழுதி பாருங்க, உங்களுக்கே ஞாபகம் வந்துடும், அவ்வளோதான், சிம்பிளா. ஸோ கரெக்டாக வந்து 17 கொஷின் இருக்கு. கரெக்டாக வீடியோ வந்து 17 நிமிஷம் இருக்கு. ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ரொம்ப உதவியாக இருக்கும். புரியலன்னா 2 வாட்டியும் பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிகள். நல்லா படித்து நல்லா வென்றுவாங்க.